மயிலாடுதுறை மாவட்டம் புத்தூர் கிராமம் பழையார் சாலையில் அமைந்துள்ள மதுபான கடை நேற்று 11 மணி அளவில் திறந்து விற்பனை செய்யப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் புத்தூர் பழையார் சாலையில் அமைந்துள்ள மதுபான கடை எண் 5628 என்கிற எண்ணில் செயல்பட்டு வருகிறது. காலை 12 மணி அளவில் திறக்கப்பட்டு இரவு 10 மணி அளவில் மூட வேண்டும். இது அரசு நிபந்தனைக்குட்பட்டது. மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன. ஆனால் புத்தூரில் இயங்கி வருகின்ற மதுபான கடையானது காலை 11 மணிக்கு திறக்கப்பட்டு வியாபாரம் செய்யப்பட்டு வருகின்றது. பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் காலையில் மதுபாட்டிலோடு இருப்பதைக் கண்டு அந்த கடையின் மேற்பார்வையாளர் ராமச்சந்திரன், விற்பனையாளர் காளி பெருமாள் அவர்களிடத்தில் கடையை மூட வேண்டும் என ரஞ்சித், சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், சின்னமணி, பாமக இருகூர் சிவா போன்றவர் முனைத்தவர் மூட மறுத்தனால் அங்கே பொதுமக்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு விரைந்து வந்த காவல் அதிகாரிகள் அவர்களை கைது செய்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் 1 மாத காலத்தில் மதுபான கடையை அகற்றப்படும் என்றும் உறுதியளித்தனர். அதனால் போராட்டம் கைவிடப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் பால்ராஜ். எடுத்து